Good universe. Today we have to see 139th lesson grammar section வந்துட்டோம். அது போயிடுச்சு செகண்ட் செக்ஷன் கிராமர் செக்ஷன் கரெக்ட் verb for the correct subject. 7th இது 7வது மீதி 6 ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும். அதாவது என்ன வெர்பு போடணும், சிங்குலராக ப்ளூரலா, அதுதான் கணக்கு வரும். அதனால் அதுலேயும் இப்போ இதில் வந்து இந்த 7th 6 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர், 6 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். நான் ஒன்லி 3 கொடுத்துருக்கேன், இந்த 3 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கிளியராக புரியணுன்றதுக்காக 1 2 3 3 கொடுத்தா நல்லாயிருக்கும். சம்மரைஸ் தான் நம்ம கொடுக்கணும், சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேயா, பார்த்துக்குங்க. குறிப்பு எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி ஒன் போன்றவைகளுடன் ஒருமை வெர்ப் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள், யூ செலக்ட் எய்தர் ஆஃப் த டேபிள்ஸ், 2 tables only, 2 டேபிளில் ஏதாவது ஒன்று. எய்தர் ஆஃப் which is strong, இந்த மேசைகளில் ஏதேனும் ஒரு வலுவான மேசையை தேர்ந்தெடு. எப்படி? யூ செலக்ட் எய்தர் ஆஃப் த டேபிள்ஸ் which is strong. 2 டேபிள் தான் இருக்கு, அந்த 2 டேபிளில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? செகண்ட் ஒன், எவ்ரி ஒன் ஆஃப் his ஸ்டூடெண்ட்ஸ் இஸ், அதை வாஸ் போடலாம், குட். அதாவது அவருடைய மாணவர்களில் ஒவ்வொருவரும், பல மாணவர்கள் இருக்காங்க, அதில் ஜென்ரலாக சொல்கிறது இது. செலக்டிவ் வேறு, அது செலக்ட் ஈச் வரும், அது எவ்ரி ஒன் வரும். ஸோ பொதுவாக பல மாணவர்களில் நல்ல மாணவர்கள் உள்ளனர் அல்லது இருந்தனர். ரெடி? எவ்ரி ஒன் ஆஃப் his ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் தான் போடணும், வாஸ் போடணும். அதனால தான் இஸ் அல்லது வாஸ், அதை ஆங்கிலேட் பண்ணவே இல்லை நான். இங்கே விச் இஸ் ஸ்ட்ராங், விச் இஸ் ஸ்ட்ராங், இங்கே வந்து இஸ் அல்லது வாஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள், அதான் சொல்லுன்னா எவ்ரி ஒன் ஆஃப் his ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் குட். அவருடைய மாணவர்களில் ஒவ்வொருவரும் நல்ல மாணவர்களாக உள்ளனர் அல்லது இருந்தனர் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் தீஸ் மேங்கோஸ் இஸ் அல்லது வாஸ் டேஸ்டி. இந்த மாம்பழங்களில், சில மாம்பழங்களில், குறிப்பிட்ட மாம்பழம், ஒரு 10-15 மாம்பழங்களில் சில மாம்பழங்களில் ஒவ்வொன்றும் சுவையான பழங்களாக இருக்கிறது அல்லது இருந்தது. எப்படி? ஈச் ஆஃப் தீஸ் மேங்கோஸ் இஸ் டேஸ்டி. டேஸ்டின்னு அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாம்பழங்களில், சில மாம்பழங்களில் ஒவ்வொன்றும் சுவையான பழங்களாக இருக்கிறது அல்லது இருந்தது. இதுதான் விஷயம். இன்னும் இந்த ரெஸ்ட்டு இதுவாக 3 வந்து அடுத்த கிளாஸில் கொடுப்போம். ஏன்னா 6 கொடுத்தோன்னா வளன்னு இருக்கும், நீங்கள் படிக்க மாட்டீங்க, புரியாது. ஸோ இது 3 கொடுத்தோம் இருக்கும், இன்னும் 3 இதை போட்டுக்க பாருங்கள். எங்கள் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஓவர். another 3 will be given in the next class. அடுத்த கிளாஸில் கொடுக்கப்படும். passive voice, simple future passive voice. சரியா? ரைட். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.